நண்பர்களே, இங்கு நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் தெரியுமா? தெரியவில்லை மன்னா. இவர்தான் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். இந்தியா என்ற நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றியவர். சாதி, மதம், மனித வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்தியாவை கட்டியெழுப்பிய மகான். சட்டத்தின் முன் அனைவரும் சம என்றும் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு என்ற சட்டத்தை உருவாக்கியவர். உழைக்க தயங்கியவன் உண்டாக்கிய சதி சாதி. நாம் இனமாக வெவ்வேறு உளமைப்போடு இருந்தாலும் சிந்திக்கும் திறனால் ஒன்றுபடும் அல்லவா? ஆனால் மனிதர்கள் பிறப்பால் பேதம் பார்ப்பார்கள். அந்த பேதத்திற்கு முடிவு கட்டியவர் தான் இவர். அந்த நாள் ஜனவரி 26 தான் இந்திய மக்கள் குடியரசு நாளாக கொண்டாடுகிறார்கள். என்ன கொடுமை! ஒருத்தர் உயிர் மற்றவருக்கு வாழ்வு என்று வாழும் நம்மிடையே கூட இந்த பேதமெல்லாம் இல்லையே. மனித தன்மையற்று நம்மை போன்ற விலங்குகளாய் மாறிவிடாமல் தடுத்தவர்கள் புத்தர். அவர் வழியில் அம்பேத்கர். அந்த அறிவாசான் வழியில் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் எனதருமை கானகவாசிகளை. கரடியாரே, மன்னர் என்ன சொல்ல போகிறார்? எனக்கு என்ன தெரியும் தளபதியாரே? அநேகமா நம் இளவரசர் அடுத்த மன்னராக அறிவிப்பாரோ? அப்படின்னா அந்த அமைச்சரவையிலையும் நான் தான் சேனாதிபதி. தர்ம யுத்தம் நடத்தியாவது நாற்காலியை தக்க வச்சு விட வேண்டும். என்னால் காத்திருக்க முடியவில்லை. ராஜகுரு நரியார் அவர்களே, என் அருமை கானகவாசிகளே, எல்லாம் போதும். இனி நானோ எனது வாரிசுகளோ இந்த கானகத்தை ஆளப்போவதில்லை. அப்படின்னா அந்த வாய்ப்பு எனக்கு தான் வரணும். தகுதியும் திறமையும் உள்ள வேற ஆள் இனி வேறு யார்? சைவ விரும்பி பொறுமசாலி அண்ணன் கரடியார் தான் என் சாய்ஸ். எத்தனை நாளைக்கு தான் தாத்தா அப்பன் மகண்டு 2-3 நாளிலேயே தொடருது? கால்கள் கிடையாது. தளபதி சிறுத்தையாரை விட்டால் நமக்கெல்லாம் கதியேது. நன்றிகள் வரிக்குத்திரையாரே, அருமையான செயல். நான் நீ என்று போட்டி போட ஒன்றுமில்லை. இனி நம்மையெல்லாம் ஆளப்போவது இந்த புத்தகம்தான். இந்த நொடியிலிருந்து முடியாட்சி முடிவுக்கு வருகிறது. இனி எல்லோரும் இங்கு சமம். எனக்கும் இந்த முயலுக்கும் கூட ஒரே அந்தஸ்து தான். நான் தவறு செய்தாலும் நண்பன் முயலார் தவறு செய்தாலும் ஒரே தண்டனை தான். பலம் உள்ளவர்கள் என்ன வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற நிலை மாறி அறம் நமது அரசின் அடிப்படையாக அமையும். சம உரிமை, சமந்தஸ்து, பதுக்கல், லஞ்சம் இல்லாத ஒளிமரற நிர்வாகம், பாரபட்சம் தண்டனை, அதுதான் என் லட்சியமும். தனக்கு இறையானதை தவிர்த்து அடித்து புடுங்குவதோ அளவுக்கு மீறி சேமிப்பதோ தடை செய்யப்படும். பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் யாரும் தலைமைக்கு வரலாம். விலங்கினம் என்ற தகுதி மட்டும் போதும். முயற்சியும் திறமையும் இருந்தால் நாளைக்கே நண்பர் முயலார் தலைமைக்கு போட்டியிடலாம். புனிதமான இந்த புத்தகத்தை தொட்டு கும்பிட வேண்டாம், கிழித்து எரிந்து விடாதீர்கள். குடியரசு கானகம் வாழ்க! குடியரசு கானகம் வாழ்க! கானக குடியரசு வாழ்க! அண்ணல் அம்பேத்கர் வாழ்க! அரசியல் அமைப்பு சட்டம் வாழ்க!